மூச்சு முடிச்சு சரியில்லை. நம்ம நந்தினி மேலே பாசத்தெல்லாம் நந்தினி வீட்டை விட்டு போகிற தாங்கிக்க முடியாமல் தான் நம்ம சூர்யா வந்து கையில் பாட்டில் எடுத்து உடச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நினச்சவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னமோ நினச்சேன் நந்தினி இந்த வீட்டை விட்டு போகிறத வந்து நம்ம சூர்யாவால் தாங்கிக்க முடியல, அதனால தான் அவரே காயப்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு நினச்சேன். அதுவும் கடைசியில் பார்த்தா அது இல்லவே இல்லை. நந்தினியே வீட்டை விட்டு போகக்கூடாது, நந்தினி இங்கே இருந்தால் மட்டுமே தான் நம்ம அம்மாவை பழி வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட ஆசை நந்தினி இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு, அதனால அவ அப்பா ஆசைக்காண்டி நம்ம நந்தினி இந்த வீட்டில் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆசைக்கு சுந்தர வழியை கடுப்பேற்றணும் அப்படிங்கிறக்காண்டி நந்தினி இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து நினைக்கிறாரு. நந்தினி போக விடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனி நந்தினி என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. இவங்க குடும்பத்துக்காகவே பார்த்துட்டு நம்ம நந்தினி அவளோட வாழ்க்கையை இழந்து போய் இருக்கு, அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நந்தினியோட குடும்பமே நிறைய அவமானங்களே சந்திச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி நம்ம நந்தினி வந்து சரி செய்ய போறாங்க, இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா நம்ம சூர்யா வந்து திருந்தணும். அது மட்டும் இல்லாமல் சூர்யா திருந்தணும், குடிப்பழக்கத்துல இருந்து எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நந்தினி எவ்வளவோ போராடினாங்க. ஆனால் எதுவுமே பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ நம்ம நந்தினி வந்து வீட்டுக்கு போகும்போது நம்ம சூர்யாவுக்கு நிறைய பாடம் புகட்டின காரணம் நம்ம சூர்யா வந்து குடிப்பழக்கத்தை வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அப்படி சூர்யா குடிப்பழக்கத்தை விட்டு வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.